Hi guys, welcome back. இதுவும் ஒரு 2 கொஷின் வீடியோ, தியரி வீடியோ. ரொம்ப பேசிக்கான தியரி. 1 மார்க்ல அதெல்லாம் கேட்பாங்க. 1 மார்க் மீன்ஸ் எம்சிக்கு அந்த மாதிரி இல்ல. உங்களுக்கு கெமிஸ்ட்ரினாலே ஒரு கொஷினுக்குள்ள 3 பார்ட், 3 மார்க் கொஷினா 3 பார்ட் இருக்கும். 2 மார்க் கொஷினா 2 பார்ட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. 1 மார்க்கு இதில் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ரீசன் புரிஞ்சிருக்கணும். ஒவ்வொருத்துக்குமே டிஎன்எஃப் பிளாக்ல ரீசன் தெரிஞ்சு படிங்க. ஓகே. வாட் ஆர் த இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ்? ஒய் ஆர் சச் காம்பவுண்ட்ஸ் வெல் நோன் ஃபார் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்? இன்டர்ஸ்டிஷியல் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா interstitial compounds are those which are formed when a small atoms like hydrogen, nitrogen and carbon are trapped inside the crystal lattice of the metals. அதாவது the D block like elements ஓட காம்பவுண்டுக்குள்ள இந்த ஹைட்ரஜனோ நைட்ரஜனோ கார்பனோ ட்ராப் பண்ண மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் தான் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ். They are usually non-stoichiometry, neither ionic or covalent. இது எதனால ஃபார்ம் ஆகுது? Due to the closed crystalline structure. The atomic size வந்து வெரி லார்ஜா இருக்கும். அட்டாமிக் சைஸ் வெரி லார்ஜ் அண்ட் ஹேவ் a large voids. சைஸ் ஜாஸ்தியா இருக்கனால கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. அதனால உள்ள போய் இது சொருகி அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? கிளியரா? எதனால இதுல நடக்குதுன்னா இதுலதான் லார்ஜ் சைஸ் இருக்கு. அந்த மாதிரி அது போய் இது பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குனால இங்க நடக்குது. சிம்பிள். அடுத்த கொஸ்டின். அடுத்ததும் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். என்ன கொஸ்டின்னா, how is the variability of oxidation state of transition metals different from that of non-transition elements? அதாவது வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு சொல்றீங்கல்ல, டிரான்சிஷன் நான் டிரான்சிஷன் என்ன டிஃபரன்ஸ் கேட்கறாங்க. டிரான்சிஷன் எல்லாமே யூனிட்டி, அதாவது சக்சசிவ் ஆக்சிடேஷன் டேஸ் டிஃபர்ஸ் பை யூனிட்டி. +2 இருந்து +3 +4 அப்படி கூட போகும். ஆனா நான் டிரான்சிஷன் எல்லாமே மோஸ்ட்லி தே டிஃபர் பை 2 யூனிட்ஸ். PB2 PB4 SN2 SN4 அந்த மாதிரி போகும். ஏன்னா அதோட கான்ஃபிகரேஷன் படி அது 2 எலக்ட்ரானா போனாதான் எனர்ஜி கம்மியா தேவைப்படும். ஒரு எலக்ட்ரான் எடுக்கிறப்போ எனர்ஜி அந்த 2+3 எடுக்கிறப்போ எனர்ஜி ஜாஸ்தியா படுது. 4 எடுத்தா கம்மியா இருக்கும். அந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் தான் பி பிளாக்லாம் இருக்கும். ஸோ இங்க வந்து அப்படி கிடையாது. ஒன்னொன்னா எடுக்க யூ கேன் இட் வில் அலோவ். அதனால வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +1 ஃபார் டிரான்சிஷன். அதுக்கு வந்து +2, அதாவது யூனிட் இங்க, அங்க 2 யூனிட்ஸ். கிளியரா? வெரி சிம்பிள் அண்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே கைஸ், சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கிளாஸஸ் ஜாயின் பண்ணி படிக்கணும்னா யூ கேன் வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க. நல்ல எஃபிஷியண்டா லேர்ன் பண்ணுங்க. வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.